ஸ்ரீரங்கம் கோவில் பொக்கிஷத்தை சுல்தான் கிட்ட இருந்து பாதுகாக்க ஒரு நடனமங்கை தற்கொலை செஞ்சுக்கிட்ட வரலாறு தெரியுமா? ஸ்ரீரங்கம் ஆலயம் 236 அடி உயரமான ராஜகோபுரம் கொண்டது நமக்கு தெரியும். ஆனா அதை விட சிறப்பு வாய்ந்தது அந்த கோவிலின் கிழக்கு கோபுரம். ஏன்னா கிழக்கு கோபுரத்துக்கு மட்டும் இன்று வரை வர்ணம் பூசப்படாமல் வெள்ளை கோபுரம் என்ற பெயரோடு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு தியாக வரலாறு இருக்கு. 15ஆம் நூற்றாண்டு சம்பவம் இது. சுல்தான் படை ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலை கைப்பற்றி அங்கு இருக்கும் தங்க ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கோவிலில் மேலும் பல பொக்கிஷங்கள் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாத சுல்தான் அதை தேடும் பணியில் அங்கேயே முகாமிட்டு இருந்தாரு. அதனால மக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படல. அப்பதான் வெள்ளையம்மாள் எனும் நடனமங்கை ஒருத்தி படை தளபதி கிட்ட நெருங்கி பழகுறாங்க. ஒரு நாள் இரவு சுல்தான் தளபதி கிட்ட வந்து கோவில் பொக்கிஷம் இருக்குமிடம் தனக்கு தெரியும்னு சொல்லி ஸ்ரீரங்கம் ஆலயத்தின் கிழக்கு கோபுரத்தின் உச்சிக்கு தளபதியை கூட்டிட்டு வெள்ளையம்மா போறாங்க. உச்சிக்கு போன பிறகு அவர் சற்றும் எதிர்பாராத நொடியில் அவரை பிடிச்சு கீழே தள்ளி கொள்றாங்க வெள்ளையம்மா. அலறல் சத்தம் கேட்டு படையினர் ஓடி வர எங்கள் ஊரையும் ஆலயத்தையும் சிதைக்க வந்தவர்களுக்கு இதுதான் முடிவுன்னு சொன்ன வெள்ளையம்மா இவங்க கிட்ட இருந்து தான் தப்பிக்க முடியாதுன்னு தானும் குதிச்சு செத்து போறாங்க.